ஹலோ ஆல். நாம இன்னைக்கு இந்த வீடியோவில் மெடிடேஷன் தியானம் அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ தியானத்தில் ஏற்கனவே நீங்கள் பயிற்சி எடுத்துக்கிட்டு அதை நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு பர்சனாக இருந்தால் இந்த வீடியோ உங்களுக்கு தேவைப்படாது. ப்ராப்ளி இல்லை தியானம் எனக்கு தெரியும், பட் எனக்கு டே டு டே லைஃப்பில் எப்படி அதை ஒரு ப்ராக்டிஸாக மாற்றுறதுன்னு தெரியல அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அது எனக்கு தியானம் நல்லதுன்னு மட்டும் தெரியும், பட் என்னால் அதை ப்ராக்டிஸ் பண்ண முடியல, இல்லை அதில் ஸ்டார்ட் பண்ண முடியல. ஒரு சிம்பிள் ப்ராக்டிஸ் ஆஃப் தியானமாக கூட என்னோடய லைஃப்பில் என்னால் இன்கார்ப்ரேட் பண்ண முடியல, என்னோடய வாழ்க்கையில் அது பயிற்சியாக மாற்றிக்க முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ தியானம்ங்கிறது இட் வில் ஹெல்ப் யூ டு ஃபோக்கஸ் ஆன் த ப்ரெசண்ட். அதாவது தியானம் பயிற்சிகளோட மெயின் குறிக்கோள் என்ன அப்படின்னா, எப்போவுமே நம்ம மைண்ட் வந்து நம்ம மனசு எப்போவுமே ஒரு கடந்த காலத்தை ஒரு நினைவை பற்றி நம்ம யோசிச்சுட்ருப்போம், இல்லை எதிர்காலத்தில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பற்றி பயந்துட்டுருப்போம். ஸோ நம்ம என்ன தான் அன்றாட வேலைகள் செஞ்சாலுமே, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம குளிக்கிறோம், இல்லை நம்ம அன்றாட வேலைகள் என்ன மாதிரியாக செஞ்சாலுமே அது ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம் மேலே நமக்கு அந்த வேலை ரொம்ப பரிச்சயமாயிரும். ஸோ நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, although நம்ம அந்த வேலையை செஞ்சாலும் நம்ம மனசு வந்து ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி யோசிச்சுட்ருக்கோம். சிம்பிள் எக்ஸாம்பிள் இஸ் ட்ரைவிங்கில் நம்ம ரொம்ப கை தேர்ந்தவராக இருக்கோம் அப்படின்னா, நம்ம ட்ரைவ் பண்ணும்போதே கூட நம்ம மனசில் வந்து வேற ஒரு விஷயம் நம்ம மனசில் ஓடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி நம்ம அன்றாடம் செய்கிற வாழ்க்கையில் உள்ள வேலைகளில் நம்ம மனசு வந்து எப்போவுமே அலைப்பாஞ்சிட்ருக்கு, எப்போவுமே அது ஒரு ஃபோக்கஸில் இல்லை. நம்ம என்ன பண்ணுறோமோ அந்த விஷயத்தில் ஃபுல் கவனம் இல்லை அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ தியானம்ங்கிறது இட் ஹெல்ப்ஸ் யூ கம்ப்ளீட்லி டு பி ஆன் த ப்ரெசன்ட். தியானம் அல்லது மெடிடேஷனுங்கிறது உங்களை நிகழ்காலத்தில் உங்கள் கவனத்தை குவிக்க உதவுற பயிற்சி அப்படின்னா தியானம். ஸோ தியானமில் பல வகை இருக்குது. பல பயிற்சி நிறுவனங்கள் தியானத்தை கற்றுக் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு சிம்பிள் முறை ஆஃப் தியானம் இல்லை டெஃபினிஷன் ஆஃப் தியானம் என்ன இருக்கலாம்னா, உங்கள் கவனத்தை ஒரு விஷயத்தில் குவிக்க வைப்பாங்க. ஸோ கவனத்தை ஒரு விஷயத்தில் குவிக்கிறது மட்டும்தான் தியானமா அப்படின்னு கேட்டால் இல்லை. ஸோ இது வந்து ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் தான். ஃபஸ்ட்டு உங்கள் சரியான முறையில் சிதறி இருக்கிற உங்களை மனசை ஒரு நிலைப்பாட்டில் கொண்டு வர்றதுக்கு உதவுறது தான் தியானம். ஸோ இதுதான் தியானத்தோட டெஃபினிஷன் பார்த்துட்டோம். இதுக்கப்புறம் நான் பார்க்க வேண்டியது, தியானம் நான் பண்ணணுன்னு தான் நினைக்கிறேன், பட் எனக்கு வந்து தியானம் பண்ணணுன்னு கண்ணை மூடி உட்காந்தாலே எனக்கு மனசில் நிறைய தாட்ஸ் வருது, நிறைய எண்ணங்கள் வருது, எப்போவுமே ஒரு விஷயத்தில் என்னால் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா, ஸோ ஒரு சிம்பிள் விஷயம் எனக்கு ஹெல்ப் பண்ணும். என்னென்னா, கண்ணை மூடிட்டு உங்களுக்கு என்ன தோணுது, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தியானம் பண்ண ஆரம்பித்தாலே உங்கள் மனசுக்குள்ளே என்ன தாட்ஸ் வருது அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கலாம். அந்த தாட்ஸ் பற்றின விஷயம் மேபி உங்களுக்கு இருக்கிற வாழ்க்கையில் இருக்கிற ஒரு கவலையப்படுற விஷயமா இருக்கலாம், இல்லை ஒரு பயமாக இருக்கலாம். அந்த விஷயங்களை நீங்கள் சிம்பிளாக ஒரு பேப்பரில் எழுதிட்டு அப்புறம் அதை கிழிச்சு போட்டுருங்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் ஃபார்ம் ஆஃப் ஹீலிங். அதாவது உங்கள் மனசில் இருக்கிற தேவையில்லாத எண்ணங்களை வெளியேற்றுறதுக்கு ஒரு எளிய முறை தான் இது. ஸோ இதை வந்து பண்ணிட்டா உடனே எனக்கு கான்சன்ட்ரேஷன் வந்துருமா அப்படின்னு கேட்டால், ஸோ தியானங்கிறதே பயிற்சி மூலமாக வர்றது தான். எப்படி ஒரு பர்சன் இந்த கராத்தே ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க, இல்லை டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணுறாங்களோ, அதே போல் தியானம் அப்படிங்கிறது எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கு, நம்ம தொடர்ந்து பண்ணுறதுக்கு, நம்ம நல்லா பண்ணுறதுக்கு தொடர் பயிற்சி தேவை. ஸோ இதுக்கப்புறம் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, தியானம் நான் பண்ணணும்னு ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ எனக்கு என்னெல்லாம் தியானத்தை பற்றி பெனிஃபிட்ஸ் இருக்கும், ஸோ தியானம்னாலே நமக்கு அட்ராக்டிவாக இருக்கிற ரொம்ப கவர்ச்சிகரமாக இருக்கிற பெனிஃபிட் என்ன அப்படின்னா, நம்ம மனசை வந்து நிதானப்படுத்துது, நம்ம செய்கிற செயல்களில் உள்ள கவன குறைபாட்டை நீக்குது, நல்லா கவனிக்க முடியுது. அப்புறம் நம்ம என்ன குறிக்கோளை அடையணும்னு ஆசைப்படுறோமோ அதுக்கு உள்ள கவனத்தை ஈடுபடுறதுக்கு இந்த தியானம் வந்து ஹெல்ப் பண்ணுது அப்படிங்கிறது தான். ஸோ இதெல்லாம் வந்து மேஜர் பெனிஃபிட்ஸ். ஸோ இதை தவிர உள்ள மேஜர் பெனிஃபிட்ஸ் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, நான் தியானம் பண்ண ஆரம்பிச்சிட்டா இன்னும் நல்லா தியானம் பண்ணுற ஒருத்தருக்கு வந்து தன் சுற்றி உள்ள சூழ்நிலை கூட மாறும். இன்னும் சுற்றி உள்ள மக்கள் இன்னும் அவங்க நம்மளை அணுகிற விதம் எல்லாமே மாறும் அப்படின்னு நம்ம சொல்ல கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ இது வந்து ஒரு முக்கியமான பயன். பட் இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்னு நம்மளை யாருக்கும் புரிஞ்சிக்க முடியல. ஸோ இதை நான் ஒரு புக் ரீட் பண்ணேன், ஹிடன் மெசேஜஸ் இன் வாட்டர் அப்படிங்கிற புக். அதை எழுதினவர் வந்து டாக்டர் மசாரோ எமோட்டோ. அவர் வந்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காரு, ஒரு எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காரு. அதில் வந்து டாக்டர் ஷில்ரேக் அப்படிங்கிறவர் ஒரு வார்த்தை யூஸ் பண்ணுறாரு, அதாவது மார்பிக் ரெசனன்ஸ் அப்படிங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுறாரு. மார்பிக் ரெசனன்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு
ஒரு ஸ்பீசிஸ், அதாவது ஒரு வகையான உயிரினங்களுக்கு மொத்தமாவே ஒரு கலெக்டிவ் மெமரி இருக்கு. அதாவது ஒரு ஒருங்கிணைந்த ஞாபகம் இருக்கு அப்படிங்கிறத அவரு கண்டுபிடிச்சிருக்காரு. ஸோ அது ஈஸியா புரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் என்ன பார்க்கலாம் அப்படின்னா, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள ஏபிசி அப்படின்னு டிவைட் பண்றாங்க. ஒரே மாரியா இருக்கிற, இல்ல ஒரே மாரியான வயது அந்த மாரி மக்கள ஏபிசி அப்படின்னு 3 வகையா பிரிக்கிறாங்க. ஸோ அது அவங்க கிட்ட குரூப் கிட்ட ஒரு பெயிண்டிங்க காமிக்கிறாங்க. அந்த பெயிண்டிங் நார்மலான பெயிண்டிங் கிடையாது. ஒரு டீகோட் பண்ண வேண்டிய ஒரு பெயிண்டிங். அதாவது அதில வந்து ஒரு ஹிடனான ஒரு அ ஒரு அந்த பெயிண்டிங்கில ஒரு ஒரு மறைஞ்சிருக்கு ஒரு விஷயம். ஒரு ஆள் வந்து ஒரு மீசையோட இருக்கிற மாரி ஒரு உருவம். அந்த பெயிண்டிங்கில மறைச்சு வைக்கப்பட்டிருக்கு. அத வந்து கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸ்பெரிமெண்ட். ஸோ அதில குரூப் ஏ பீப்பிள் கிட்ட அந்த பெயிண்டிங் காட்டும்போது, அவங்களால கண்டுபிடிக்க முடியல. ஆனா குரூப் ஏ கிட்ட சொல்லிட்டாங்க, இதுதான் அந்த பெயிண்டிங்கில இருக்கிற விஷயம் அப்படின்னு. அடுத்ததா குரூப் பி கிட்ட போம்போது, குரூப் ஏய விட பெட்டரா பெர்ஃபார்ம் பண்ணாங்க. அவங்கள்ல சில பேர் கண்டுபிடிக்க முயற்சி பண்ணாங்க. அதேபோல குரூப் சி வந்து குரூப் ஏ அண்ட் பிய விட இன்னும் பெட்டரா முயற்சி செஞ்சாங்க. அவங்களால கண்டுபிடிக்கவும் முடிஞ்சுது. அப்படிங்கிறது தான் அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டோட ரிசல்ட். ஸோ இது மூலமா நம்ம என்ன சொல்ல வராங்கன்னா, இப்ப ஃபேமிலி ஒண்ணா இருக்காங்க. அவங்க ஒரே மாரி பிஹேவ் பண்றாங்கன்னா, அது வந்து வெறும் டிஎன்ஏ காமனா இருக்கிறதுனால மட்டும் இல்ல அப்படின்னும், அவங்களுக்குள்ள ஒரு கலெக்டிவான ஒரு ஞாபகம் இருக்கு. அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைந்த ஞாபகம் இருக்கு அப்படின்னு சொல்ல வராங்க. ஸோ அதனால அவங்க ஒரே மாரியா பிஹேவ் பண்றாங்க. ஸோ இதுக்கும் தியானத்துக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நம்ம தியானம் பண்றது மூலமா நம்ம மட்டும் நிதானப்படுறதுங்கிறது ஒரு பிரதான பெனிஃபிட் அப்படிங்கிறது பிரதானமான நன்மை இருந்தாலும் கூட, நம்மள சுத்தி இருக்கிற விஷயம் எப்படி மாறும் அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். ஸோ அதுக்கு வந்து இந்த எக்ஸ்பெரிமெண்ட் ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. அ அதாவது நம்ம தியானம் பண்றது மூலமா நம்ம மட்டும் நிதானம் அடையாம, நம்ம சுத்தி இருக்கிறவங்களையும் இந்த மார்பிக் ரெசனன்ஸ்ங்கிற மூலமா கண்டிப்பா இன்ஃப்ளூயன்ஸ் ஆகுறாங்க. அவங்களும் அதன் மூலமா நல்ல விதமா பாதிக்கப்பட்டு, அவங்களும் ஒரு ஒரு நல்ல மனநிலைக்கு வராங்க. ஸோ நம்ம குறிக்கோள நோக்கி ஓடும்போது, நம்மகிட்ட இருக்கிற கம்ப்ளைண்ட் என்னன்னா, நான் பாசிட்டிவா தான் இருக்கேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிற விஷயங்கள் பாசிட்டிவா என்ன விடுறதில்ல. நான் தியானம் பண்றேன். ஆனா என்ன சுத்தி இருக்கிற விஷயங்கள் வந்து எனக்கு கோவத்த தூண்டுது. என்னால தியானம் பண்ற டைம தவிர மத்த டைம்ல நிதானமா இருக்க முடியல. அப்படின்னு சொல்றவங்கள நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம். ஸோ இந்த மாரி நீங்க ஃபீல் பண்ற ஒருத்தரா அப்படி இருக்கீங்க அப்படின்னா, ஸோ ஓவர் த பீரியட் ஆஃப் டைம், அதாவது தொடர்ந்து நீங்க பயிற்சிகள் செஞ்சுட்டே இருந்தீங்கன்னா, உங்கள சுத்தி இருக்கிற விஷயங்களும் வந்து நேர்மறையா மாறுறத நீங்க பார்க்கலாம். உங்களோட குறிக்கோள நீங்க சுலபமா அடையறதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எல்லா ஹியூமன் பீயிங்ஸுமே, எல்லா மனிதர்களுமே ஏதோ ஒரு வேலையில ஈடுபட்டு தான் ஆகணும், நம்மளோட அன்றாட வாழ்க்கையில. ஸோ அந்த வேலையில இருக்கிற மனிதர்களுக்கு இந்த தியானம் ஒரு பெரிய ஒரு நல்ல ஒரு டூலா இருக்கும். ஸோ தியானம்னாலே ஸ்பிரிச்சுவலா இருக்கிறவங்களுக்கு, இல்ல கடவுள நோக்கி பயணம் செய்றவங்களுக்கு மட்டுமே தியானம் வந்து பயனுள்ளதா இருக்கும் அப்படிங்கிறது இல்ல. நம்மள போல அன்றாட வாழ்க்கையில வேற வேற வேலைகள செய்றவங்க, அந்த வேலைங்கள சிறப்பா செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் யோகா அல்லது தியானம் அப்படிங்கிறது உருவாக்கப்பட்டிருக்கு. ஸோ நீங்க வந்து இப்ப தியானம் இல்ல யோகா வந்து ஆன்மீக பாதையில ஈடுபடுறவங்களுக்கு மட்டும் தான் தியானம் பொருந்தும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, கண்டிப்பா இல்ல. ஸோ நார்மலா லைஃப்ப லீட் பண்றவங்க, நம்மளோட குறிக்கோள நோக்கி ஓடுறவங்க, நம்ம குறிக்கோள அடையறதுக்கு சுலபமாக்குற விஷயங்கிறது இந்த தியானம் மற்றும் யோகா பயிற்சிகளும் தான். ஸோ ஓகே, இத பார்த்துட்டோம். ஸோ தியானம் பண்றதுனால ஓகே, என்னோட குடும்பம், என்னோட சூழ்நிலை மாறுது. ஸோ இந்த உலகமே தியானம்னால மாறும் அப்படின்னு நீங்க சொல்ல கேள்விப்பட்டிருக்கீங்க. ஸோ அது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்க பார்க்கறதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். அதாவது பிகமிங் சூப்பர் நேச்சுரல் அப்படிங்கிற புக்ல டாக்டர் ஜோ டிஸ்பென்சா அவர்கள் ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பத்தி எழுதியிருக்காங்க. ஸோ அது என்னன்னா, தியானம் வந்து எப்போல்லாம் ஒரு குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது ஒரு 7,000 இல்ல 5,000 அப்படிங்கிற கணக்குல நெறைய பேர் ஒண்ணா சேர்ந்து தியானம் பண்ணும்போது, அ உலகத்துல என்ன நடக்குது? உலகத்துல என்ன மாற்றம் நடக்குது? அப்படிங்கிறத அவங்க ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. ஸோ எப்போல்லாம் மக்கள் ஒண்ணா கூடி ஒரு இடத்துல இருந்து தியானம் பண்றாங்களோ, அப்போ இன்னொரு பார்ட் ஆஃப் மத்த உலகத்துல என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தாங்கன்னா, அவங்களோட கிரைம் ரேட்டு, அதாவது டிராஃபிக்ல நடக்கிற ஆக்சிடென்ட், அப்புறம் வார், அப்புறம் டெரரிசம், இதோட இதோட எஃபெக்ட் வந்து கம்மியாகுது. எந்த அளவுக்கு அப்படின்னா, ஆல்மோஸ்ட் 70%, அதாவது 70% வந்து இந்த மாரியான எதிர்மறை
விஷயங்கள் வந்து கம்மியாகுது. எதனால? ஒரு ஒரு பக்கம் வந்து ஒரு மக்கள் ஒண்ணா கூடி தியானம் பண்றதுனால. ஸோ இந்த மக்கள் வந்து ஸ்பெசிஃபிக்கா இதெல்லாம் குறையணும் அப்படிங்கிறதுக்காக தியானம் பண்ணாங்களான்னு கேட்டா, அதுதான் இல்ல. ஸோ அவங்க வந்து அவங்க உலக அமைதிக்காகவோ, இல்ல எல்லாரும் சேர்ந்து ஒண்ணா பயிற்சி பண்றதுக்காகவோ தியானத்த பண்ணாங்க. ஸோ அந்த உலக அமைதிக்காக பண்ணும்போது, அ அ நேச்சுரலாவே மத்த விஷயங்கள் வந்து நல்லா கம்மியாகுது. அ இந்த ரிசர்ச் மூலமா ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதுவும் ஒரு எக்ஸாம்பிள். ஸோ தியானங்கிறது என்ன மட்டும் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணல. எல்லாரும் சேர்ந்து பண்ணும்போது, இந்த உலகத்தையே கூட இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி நல்ல பாதையில கொண்டு செல்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு அப்படிங்கிறது தான். மெடிடேஷன் நல்லது அப்படிங்கிறது எனக்கு தெரியும். ஆனா என்னோட லைஃப்ல மெடிடேஷன வந்து என்னால ஒரு ப்ராக்டிஸா கொண்டு வர முடியல. நான் மெடிடேஷன் நல்லதுன்னு தான் நெனச்சாலும், என்னோட டெய்லி ஹேபிட்ல வந்து மெடிடேஷன இன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னு யோசிக்கிற ஒரு பெர்சனா நீங்க இருக்கீங்கன்னா, ஸோ நீங்க இப்போ இந்த வீடியோல உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நான் குடுக்குறேன். விச் இஸ் அந்த விஷயங்கள் எதுலேருந்து எடுக்கப்பட்டது அப்படின்னா, அட்டாமிக் ஹேபிட்ஸ் அப்படிங்கிற புக்லேருந்து எடுக்கப்பட்டது. ஸோ அதில வந்து ஒரு ஹேபிட்ட உங்க வாழ்க்கையில எப்படி கொண்டு வரது? அத வந்து எப்படி நீங்க ஈஸியா ஒரு நல்ல ஹேபிட்ன்னு உங்களுக்கு தெரியும். ஆனா, அது லைஃப்ல வந்து என்னால இன்க்ளூட் பண்ண முடியல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, எப்படி ஒரு ஹேபிட்ட ஒரு பழக்கத்த உங்க வாழ்க்கையில ஒரு அங்கமாக்கலாம் அப்படிங்கிறது இந்த புக் மூலமா ஒரு ஒரு சில டிப்ஸ் வந்து இதில ஷேர் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னவா இருக்கும் அப்படின்னா, டோன்ட் ஸ்டார்ட் வித் அன் எக்ஸ்பெக்டேஷன். எப்பவுமே வந்து ஒரு விஷயத்த ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு பயிற்சிய ஸ்டார்ட் பண்ணும்போது, ஒரு உடற்பயிற்சியா இருக்கலாம், இல்ல என்னவாவும் இருக்கலாம். அத ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம மனசுல என்ன தோணும் அப்படின்னா, ஓகே இது பண்ணிட்டேன். இன்னைக்கு என்ன பெனிஃபிட் கிடைச்சது? இன்னைக்கு எக்சர்சைஸ் பண்ணிட்டேன். இன்னைக்கே என்னோட வெயிட் குறைஞ்சிடுச்சா அப்படின்னு பார்க்குறது நம்மளோட பழக்கமா இருக்கு. ஸோ இத வந்து நம்ம தவிர்த்திடணும். எப்ப நம்ம வாழ்க்கையில ஒரு நல்ல பயிற்சிய அ இன்க்ளூட் பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டோமோ, அப்பவே அதோட அதோட ரிசல்ட்ட இம்மீடியட்டா எக்ஸ்பெக்ட் பண்றத, எதிர்பார்க்கிறத நம்ம நிறுத்திடணும். ஸோ எப்படி இப்ப தியானம் அந்த மாரி பயிற்சிகள பத்தி பேசும்போது, ஓகே தியானம்னாலே உங்களுக்கு என்ன தோணும்? தியானம்னாலே இட் இஸ் ஃபார் ஆன்மீக பயிற்சி பண்றவங்களுக்கு தான் தியானம். என்னால அத பண்ண முடியாது. எனக்கும் தியானத்துக்கும் சம்மந்தம் இல்ல. என்னால ஃபார் எக்ஸாம்பிள் ஃபோன் இல்லாமயே கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. என்னால அமைதியாவே கொஞ்ச நேரம் இருக்க முடியாது. அப்படின்னு உங்களுக்குள்ள உங்கள பத்தியே இருக்கிற நம்பிக்கைகள் வந்து உங்கள இந்த மாரியான பயிற்சிகள் செய்ய விடாம தடுக்கலாம். ஸோ எப்போ இந்த மாரி தியானம் அப்படிங்கிறத ஒரு பயிற்சியா நீங்க கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க நினச்சிட்டீங்களோ, அப்போ நீங்களே வந்து மேபி காலைல எந்திரிச்சோனே நீங்க எழுதலாம். நான் வந்து ஒரு அ ரெகுலரான பெர்சன். நான் என்னைக்குமே வந்து தியானத்த பண்ணிட்டு தான் என்னோட அன்றாட வேலைகள ஸ்டார்ட் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்களே எழுதி உங்க மனசுலயும் பதிய வச்சுக்கலாம். ஸோ இது மூலமா உங்கள பத்தி இருக்கிற உங்களோட இமேஜையே நீங்க பிரேக் பண்றீங்க. 3வது டிப் என்னன்னா, இந்த தியானம்ங்கிற பழக்கத்த வந்து எனக்கு தெரியும் நல்லதுன்னு. பட் எனக்கு இது இருக்கு, அது இருக்கு. இந்த பழக்கத்தலாம் இந்த ஹேபிட்ஸ் எல்லாம் முடிச்சுட்டு, நான் வந்து என்னோட அன்றாட வேலைய ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு டைம் இருக்கிறதில்ல அப்படின்னு சொல்றத நீங்க கேட்டுருக்கலாம். ஸோ இந்த தியான பயிற்சிய ஃபர்ஸ்ட்டு நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு மேபி நீங்க 1 மினிட் எடுத்துக்கலாம். அதாவது 1 நிமிஷம் நீங்க தியானத்துல ஆரம்பிக்கலாம். அதுக்கப்புறம் நீங்க கொஞ்சம் கொஞ்சமா இன்க்ரீஸ் பண்ணலாம். அந்த அந்த 1 மினிட் பயிற்சிக்காக இதே எனர்ஜினி சேனல்ல ஆ ஷேப் பிரீத்திங் அப்படிங்கிற ஒரு ஷார்ட்ஸ் இருக்கு. அது வந்து ஒரு 1 மினிட் வீடியோ. ஸோ எப்போ நீங்க தியானம் ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு நீங்க முடிவு பண்ணிட்டீங்களோ, அதுக்கு வந்து உடனே போய் பெரிய நிறுவனத்தில பயிற்சி கத்துக்கணும், இல்ல பல யூடியூப் வீடியோகள பார்த்து ரொம்ப நேரம் உட்காந்து பயிற்சி பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது ஒரு கஷ்டமான விஷயமா மாறிடும். அது ஆட்டோமேட்டிக்கா உங்களோட ஹேபிட்டா மாறாம போயிடும். அது நீங்க ஏற்கனவே இருக்கிற ரொட்டீன்ல அத ஃபிட் பண்றது கஷ்டமாயிடும். ஒரு ஹேபிட்ட ஸ்டார்ட் பண்ணும்போது எப்பவுமே அது ஒரு சின்ன டைம் டியூரேஷன்ல ஸ்டார்ட் பண்றது நல்லது. ஸோ அப்படி பார்க்கும்போது அ மெடிடேஷன் நீங்க ஸ்டார்ட் பண்றதுக்கு இந்த ஷேப் பிரீத்திங் வீடியோ அதாவது ஷார்ட்ஸ் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அந்த வீடியோல 1 நிமிஷம் உங்க மூச்ச கவனிக்கிறது எப்படி அப்படிங்கிறது அந்த பயிற்சியில நீங்க பண்ணுவீங்க. ஸோ அதுலேருந்து நீங்க ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு நிமிஷமா நீங்க இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ 4த் டிப் என்னது அப்படின்னா, ஏற்கனவே இருக்கிற ஒரு பழக்கத்தோட இந்த தியானங்கிற பழக்கத்த நீங்க கிளப் பண்ணலாம். அதாவது நான் எப்பவுமே குளிச்சு முடிச்சுட்டு வந்தோனே தியானம் பண்ணிடுவேன் அப்படின்னு உங்களுக்கு நீங்களே ஒரு ஹேபிட்டா செட் பண்ணிக்கலாம். ஸோ குளிச்சோனே உங்களுக்கு ஃபர்ஸ்ட் திங் என்ன ஞாபகம் வரும்? ஓகே தியானம் பண்ணணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதே மாரி ஏற்கனவே இருக்கிற ஒரு பழக்கத்தோட இதையும் சேர்த்து இன்க்ளூட் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா, தியானங்கிறது ஒரு தனி பழக்கமாவோ, தனி செயலாவோ, கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய ஒரு விஷயமாவோ உங்களுக்கு தெரியாது.
அப்படின்னா ஷிஃப்ட் யுவர் ஐடென்டிட்டி. அதாவது தியானம் அப்படிங்கிறது வந்து என்னோட ஐடென்டிட்டியாக நான் மாற்றிக்க போகிறேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நான் வந்து ஒரு ஸ்பிரிச்சுவலான பர்சன். எப்போவுமே நான் வந்து தியானம் பண்ணாமல் வீட்டை விட்டு வெளியே கிளம்ப மாட்டேன். என்னோட அன்றாட வேலைகளை தியானம் பண்ணாமல் நான் தொடங்க மாட்டேன் அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே ஒரு உயர்வான எண்ணத்தை நீங்கள் உங்களுக்கு நீங்களாவும் சொல்லி மற்றவங்க கிட்ட பேசும்போதும் நீங்கள் அந்த மாதிரி சொல்லலாம். ஸோ அப்படி நீங்கள் சொல்கிறது மூலமாக இது வந்து உங்களோட பர்சனாலிட்டியில் ஒரு விஷயமா மாறிடுது. இதை வந்து தனியாக போய் செஞ்சு இன்னும் அதை உங்கள் வாழ்க்கையில் இன்க்ளூட் பண்ணணும் அப்படிங்கிறதா இல்லாமல் இது வந்து உங்களோட குணத்தில் அது ஒரு விஷயமா மாறிடுறதுனால இது உங்களுக்கு தனியாக ஒரு கஷ்டப்பட்டு செய்ய வேண்டிய விஷயமா உங்களுக்கு தெரியாது. ஆனால் உங்கள் பழக்கத்தில் இது ஒரு ரொட்டீனில் இது ஒரு ஹேபிட்டாக இன்க்ளூட் ஆகிடும். ஆச்சு. ஐ ஹோப் இந்த வீடியோ தியானத்தை பற்றின இந்த சிம்பிள் வீடியோ உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தியானத்தை உங்கள் ரொட்டீனில் இன்க்ளூட் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஹலோ ஆல், நான் லாவண்யா அங்கப்பன். இன்னர் ஜீனி அப்படிங்கிற சேனல் மூலமாக நான் செல்ஃப் கனெக்ஷன் ப்ராக்டிசஸ் பற்றின வீடியோஸ் போட்டிருக்கேன். ஸோ இந்த செல்ஃப் கனெக்ஷன் ப்ராக்டிசஸ் மூலமாக தன்னோட ஆன்மா கூடயே எப்படி ஒருங்கிணைந்து செயல்படுறது மூலமாக எப்படி அவங்க வாழ்க்கையை மேம்படுத்திக்கலாம் அப்படிங்கிறதுக்கான பயிற்சிகளை நான் கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இது போல் யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் நீங்கள் பார்க்குறதுக்கு நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம்.